ஹாப்பி குரு பௌர்ணிமா. குரு பௌர்ணிமா இம்பார்ட்டன்ஸ் பத்தி ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் ஒரு ரூம்குள்ள போறார். அந்த ரூம்குள்ள ஒரே இருட்டா இருக்கு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒண்ணுத்த மெரிச்சிடுறார். அவர் நினைக்கிறார், பாம்பை மெரிச்சிட்டோம், அது இப்போ என்ன கொத்த போகுது, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். செவுத்த தடவிட்டே இருக்கும்போது ஒரு சுவிட்ச் கையில டச் ஆகுது. அந்த சுவிட்சை ஆன் பண்ணதும் லைட் வருது. அந்த லைட் மூலமா இந்த பாம்பு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. பார்த்தா அது பாம்பே கிடையாது, ஒரு பெரிய ரோப். அந்த ரோப் பார்த்துட்டு அவரு பாம்புன்னு நினைச்சிட்டு பயந்துட்டாரு. இப்படிதான் நம்ம நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பயந்து, துக்கப்பட்டு, கோவப்பட்டு, வருத்தப்பட்டு, எவ்வளவோ விஷயங்களை ஏதோ ஒரு எமோஷன் ஆட் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த எமோஷன்ஸ் எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இருள். இருள் அப்படின்னா அஞ்ஞானம். அந்த ஞானத்தை நமக்குள்ள நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம். எனக்கு சப்ஜெக்ட் எல்லாம் தெரியுது, ஆனா இன்னுமே எனக்குள்ள ஏதோ ஒரு எமோஷன்னால நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் மூலமா அந்த எமோஷன்ஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம். ஆனா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சாதனை. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தியானம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்குள்ள ஒளி அப்படின்ற ஞானம் அதிகரிக்கும். நமக்குள்ள இருக்கிற அந்த இருள் நீங்கும். குரு பௌர்ணிமா அப்படின்னா குரு அப்படின்னா ஒளி, ஞானம். நமக்குள்ள இருக்கிற இருளை நீக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு நைட்டு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா தியானம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஞானம் அப்படின்றது பிரகாசிக்கும். இந்த நாளை ரொம்ப ரொம்ப பயன்படுத்திக்கலாம். சின்ன தியானம் சின்ன ஞானம், பெரிய தியானம் பெரிய ஞானம். எல்லாருக்கும் குரு பௌர்ணிமா நல்வாழ்த்துக்கள்.